பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யாத்திராகமம் 14 வசனங்கள் 13, 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். Exodus chapter 14 verse 13 and 14. And Moses said to the people, do not be afraid, stand still and see the salvation of the Lord, which he will accomplish for you today. For the Egyptian whom you see today, you shall see again no more forever. The Lord will fight for you, and you shall hold your peace. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளில உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் யுத்தம் பண்ண போகிறார். நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் சாத்தானுடைய சேனைகளோடு போராட்டங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான சத்துருக்களை சாத்தான் நமக்கு எதிராக கொண்டு வருகிறான். ஆனால் கர்த்தர் உங்களோடும் என்னோடு கூட இருப்பார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் அற்புதமாய் அவர்களை வழிநடத்தி வருகிற அந்த நேரத்தில் அந்த சேனைகள் அவர்களை பின்தொடர்கிறார்கள். அப்பொழுது எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி அவர்களை பார்த்து படையை திரும்பி அவர்கள் அழிக்கும்படியாய் அவர்களை கொல்லும்படியாய் வருகிறதை எண்ணி அவர்கள் பயந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி சொல்கிறதான வார்த்தை தான் இது, நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து ஒருவேளை பயந்து கொண்டு இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை எப்படி நாம் மேற்கொள்வது, இந்த உலகத்தில் உள்ளவர்களிடத்துல நீங்களும் நானும் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை சொல்வது, எப்படி அவர்களை மேற்கொள்ள முடியும், சாத்தானை நாம் எப்படி ஜெயிக்க முடியும் என்று நீங்கள் அநேக விதமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று. ஆமேன். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நாம் அமைதியா இருக்க வேண்டும். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வெற்றிக்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். வேதம் சொல்வது போல, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவனுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேத வார்த்தையை நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறதுக்காக உமக்கு நன்றி. நீர் யுத்தம் பண்ணி சாத்தானை ஜெயித்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆம் தகப்பனே, இந்த வார்த்தையினால ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தினதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியை வழிநடத்தியறலும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.